இப்போ பேசும்போது இவர் வந்து அவருக்கு மாடு வேஷத்தை பற்றி சொன்னாப்ல. கண்டிப்பாக இதை பீட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக யாராலையும் எந்த வேஷம் போட்டிருக்க முடியாது. பட் அதை தாண்டி சில குழந்தைத்தனமான விஷயங்களை பண்ணும்போது, தூங்கிட்டு இருக்கும்போது வந்து ரெட்டச்சடை போடுறது, இல்லை வந்து மேக்கப் போட்டு ஐலைனர் போடுறது, இல்லை ஒரு பெண் மாதிரியே வேஷம் போட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆடிஷனில் கூட நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு. அப்படி உங்களுடைய மனைவி உங்களுக்கு குழந்தைத்தனமாக பண்ணுறேன்னு சொல்லி இந்த வரைஞ்சி விடுறது, இல்லை ரெட்டச்சடை போடுறது, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க? சார் ஒர்க்குக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக திடீர்னு தூங்கிடுவேன் சார். ஒரு ஹாஃப் டே டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு வந்து பாதியிலே தூங்கிடுவேன். நான் தூங்குற நேரமாக பார்த்து என்ன பண்ணுவேன், நான் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டேன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ யார் என்ன பண்ணாலும் எனக்கு முழிப்பே வராது. அந்த நேரமாக அவங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சு பொட்டு வைக்கிறது, அப்புறம் கலர் பவுடர்லாம் அடிக்கிறது, அது பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க சார். ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எங்கேயாச்சும் நம்ம கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற நேரத்தில் வந்து, நீங்கள் இப்போ இங்கே எனக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு போகலன்னா நான் இந்த ஃபோட்டோ வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருவேன், எல்லாரும் பார்க்குற மாதிரி ஃபேமிலி குரூப்பில் போட்டு விட்டுருவேன். விதவிதமாக எடுத்து வச்சுருப்பாங்க சார். பலூன்லாம் கட்டி வச்சுருப்பாங்க சார். வெளில சொன்னால் வெட்கக்கேடு. இதெல்லாம் கூட என் ஒய்ஃப் பண்ணிட்டு தான் சார் இருக்கா. ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு யாரோ வீட்டுக்கு வந்தாங்க சார். அவங்க ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. அவரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து இவங்களும் சேர்ந்து 2 பேரும் எங்களை கட்டில் உட்கார வச்சு பவுட்ரு, லிப்ஸ்டிக்கு, கம்மல், தலைக்கு ரப்பர் பேண்டு, ஐலைனரு 2 பேருக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆக்சுவலி காம்படிஷன். அது யாரோட ஹஸ்பண்ட் அழகா இருக்காங்க பண்ணி, யார் எவ்வளோ அழகா பண்றோம். நல்ல காம்படிஷன். ஓகே, நீங்களே காம்படிஷன் ஒரு லீடு அழகாக எடுத்ததுனால இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா அதை தான் பண்ண போகிறோம். 4 செவத்துக்குள்ளே நீங்கள் பண்ணதை 4 கோடி பேர் பார்க்குற மாதிரி ஒரு காம்படிஷனாகவே பண்ண போகிறோம். அந்த காம்படிஷன் என்னன்னா, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை எப்படிலாம் வந்து சிவி சிங்காரிச்சு நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்களோ அதை இந்த ஸ்டேஜில் பண்ண போகிறீங்க. இதில் யார் பெர்ஃபெக்டாக ஆப்டாக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இன்னொரு கம்பெனி வழங்கக்கூடிய ஒரு அதிசய பொருள் காத்திருக்கு. ரைட்டா? உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டை சிவி சிங்காரிச்சு மேக்கப் போட்டு நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுருப்பீங்க. மேக்கப்புக்கான திங்ஸ் இங்கே இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டி தான். ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். கமான். எங்கன்னே பற்று போல இருக்குப்பா. அப்பா 3 பேரும் என்ன அழகு குட்டி சிறங்களா. இந்த கிஃப்ட் எனக்கு வந்து எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. ஆனால் இந்த கிஃப்ட்டுக்கு யார் எக்ஸைட் ஆகணும் இல்லையோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸைட் ஆவீங்க. கம்பெனிக்கு எடுக்கக்கூடிய அதிசய பொருள் ஒரு உறிஞ்சி டம்ளர். 6 குழந்தைகள் சேர்ந்து ஒரு அழகான ரேம்ப் வாக். உண்மையில அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு அனுசரிச்ச உங்க ஹஸ்பண்டுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இந்த அலங்கோலத்திலே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு பாருப்பா.